இது வந்து போன அந்த ஆஃபீஸில் எப்படி இருக்கணும், என்னெல்லாம் பண்ணினா நல்லா இருக்கலாம் அப்படின்ற வீடியோவோட கண்டினியூவேஷன். ஓகேங்களா? நீங்கள் வந்து இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. நிறைய நல்ல ஆஃபீஸில் நல்ல முன்னேறி வரக்கூடிய நல்ல நல்ல எம்ப்ளாயீஸை பாருங்களேன். அவங்க வந்து இந்த தேவையில்லாத வேலையை செய்யவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தேவையில்லாமல் பேச மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அடுத்தவங்க விஷயத்துலலாம் தலையிட மாட்டாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ப்ராஜெக்ட் மேனேஜரை கிண்டல் பண்ணுறது, அதுக்கப்புறம் இது மாதிரி தேவையில்லாத சில வேலையெல்லாம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அது அப்புறம் ரொம்ப அவங்க வந்து எதுலேயுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அவங்க வருவாங்க, அவங்க வேலையை பண்ணுவாங்க. அந்த வேலையை அவங்க முடித்ததுக்கப்புறம் ஹாய்ன்னு சொல்லுவாங்க. வேணால் ஒரு டீ காஃபி போவாங்க. அந்த லன்ச் டைமும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க. போயிட்டு அதை முடிச்சுட்டு அவங்க வேலை அந்த அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அதை முடிச்சுட்டு அவங்களோட பேசிட்டு அவங்களோட கூட ஒரு டிஸ்டன்ஸ் தான் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம நினைக்கிறோம் அவங்க ரொம்ப க்ளோஸ்ன்னு. அது மாதிரி இருக்கிற ஃபீல்ஸ் இருக்காங்க. நான் அதை பற்றி பேச விரும்பல. சில விஷயங்களை உங்களுக்கு நல்லதுக்கு சொல்கிறேன். அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட அவங்களோட நல்ல லன்ச் சாப்பிட்டுட்டு அந்த லன்ச் டைமில் கூட அவங்க கொஞ்ச நேரம் தான் வேறு ஏதாவது பற்றி பேசுவாங்க. நல்ல வாழ்க்கையில் நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் சொல்கிறேன். அவங்க எதை பற்றி பேசுவாங்கன்னா, நம்ம எப்படி வந்து இந்த ப்ராஜெக்டை மேலே கொண்டு வரலாம், இதை எப்படி பண்ணலாம், இந்த ரிசோர்ஸை என்ன பண்ணலாம், அந்த ரிசோர்ஸை என்ன பண்ணலாம், எந்த டெக்னாலஜி யாருக்கு கொடுக்கலாம், இந்த மாதிரி தான் அவங்க மைண்டில் வந்து எல்லாமே ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். இவங்கெல்லாம் எல்லா இடத்துலையுமே இதை தான் பேசுவாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க. அப்புறம் ஆனால் மெயினாக இதெல்லாம் விட்டுடுங்க, இதெல்லாம் டெக்னிக்கல். நான் அதை பற்றிலாம் பேச விரும்புகிறாது. எனக்கு நான் போர் அடிச்சிருச்சு. 20 வருஷம் 22 வருஷம் தான் நான் டெக்னிக்கலில் இருந்துட்டு எனக்கு அது வேணவே வேணாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அதான் நான் சொல்கிறது மெயினாக அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் எல்லாருமே பார்த்திங்கன்னா, அடுத்தவங்களை பற்றி ஜோக் அடிக்கிறது, தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறது, கண்ணாபின்னான்னு பேசுகிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஒரு எஜுகேட்டடாக, ப்ரொஃபஷ்னலாக, ஒரு டீசென்ட்டு ப்ரொஃபஷ்னல் நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணுறதுன்னா, நீங்கள் நிறையா பேர் என்ன வந்து ஒரு அவுட் சைட் ஆஃப் த சிட்டிலேருந்து வரவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து ஏதோ வந்து பணம் நிறைய வச்சுருக்காங்க, நல்ல ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் முதல்ல அதை மறந்துடுங்க. அப்படி கிடையாது. அதாவது ஒரு பர்சனாலிட்டிங்கிறது வந்து எப்படின்னா, அவங்களோட நல்ல ஒரு குணம், அவ்வளோதான். அது வந்து அந்த குணத்தினால கூட பர்சனாலிட்டி வரும். சரிங்களா? நீங்கள் நீங்கள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் வச்சுருப்பாங்க, நல்ல பைக்கில் நல்ல ஒரு இது எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு இதில் வருவாங்க. ஆனால் நல்ல ஒரு கார்லேயே வருவாங்கன்னு வச்சுக்கோங்க, பிஎம்டபிள்யூலே வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட பர்சனாலிட்டி கூட சில நேரத்தில் நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வரவங்களோட பர்சனாலிட்டியை வந்து நீங்கள் வந்து அவங்க எதில் வராங்க, எப்படி வராங்கன்றதை வச்சு முதல்ல நீங்கள் வந்து இந்த சிட்டிக்கு வெளியில் இருக்கிறவங்க நிறைய பேர் அதை மாதிரி நினச்சிட்றாங்க. இவங்க வந்து நல்ல இப்படி வராங்க, அப்படி வராங்க, ஸோ இவ்வளோ சூப்பர் போல இருக்குது, ப்ரொஃபஷ்னல் போல இருக்குது, எல்லாம் தெரியும், அப்படிலாம் நினச்சிடாதீங்க. ஆனால் அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. பிஎம்டபிள்யூவில் வரவங்க எக்ஸ்ட்ராடினரியாக தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. அதுவும் உண்மை தான். அதையும் நான் மறுக்கல. ஆனால் நீங்கள் அப்படி வரவங்க எல்லாருமே வந்து இப்படி தான், அவங்க தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிடாதீங்க. எல்லாத்துலேயுமே எல்லாம் கலந்து தான் இருக்கும். ஓகே, அதை விட்டுருங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மெயினாக டாபிக் என்னென்னா, இப்போ ஆஃபீஸ்க்கு வரவங்க நல்ல வாழ்க்கையில் முன்னேறி மேலே வரவங்க என்ன மாதிரி செய்வாங்க, மிடில் கிளாஸ்லையோ இல்லை வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிற ஒருத்தங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வருவாங்க, அவங்க சீட்டில் 4 மணி நேரம் காலையில் உட்காருவாங்க, வேலை செய்வாங்க, சாப்பிடுவாங்க, 4 மணி நேரம் வேலை செய்வாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. தேவையில்லாத பேச்சு, வாயவே திறக்கவே கூடாது. இடியே விழுந்தாலும் வாயை திறக்காதீங்க. நீங்கள் பேசுகிற ஒவ்வொன்றுமே உங்களுக்கு எதிராக விளைஞ்சிரும். என்னால் தாங்க முடியும். மேல் லெவலில் போக போக அவங்க பேசாமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக பேசியாகும். ஆனால் அவங்க டென்ஷனை தாங்கணும். ஆனால் நீங்கள் ரொம்ப டெவலப்மெண்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன்,
சரியா? மேனேஜர் லெவல்ல இருக்கிறவங்க, அதுக்கு மேல இருக்கிற லெவல்ல இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைல் வேற மாரி இருக்கும். அவங்க பேசியே ஆகணும். பல ப்ரெஷர் வரும். உங்கள பாதுகாக்கணும். அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்லணும். இது மாரி பல டென்ஷன் இருக்கும். அவங்க வந்து வேற மாரி ப வே இதில ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கும் நான் ஒண்ணு சொல்றேன். தேவையில்லாம வாய குடுத்துறாதீங்க. அதாவது அஃபிஷியலா என்ன வேணா பேசிக்கோங்க. அஃபிஷியலா நீங்க சொல்லலாம். அதாவது உங்களாலன்னு கூட சொல்ல முடியாது. அஃபிஷியலா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அஃபிஷியலா என்ன சொல்லலாம்? அஃபிஷியலா என்ன சொல்லலான்னா, என்னால மிஸ்டேக் கிடையாதுன்றதே தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். உன்னால தான் மிஸ்டேக்குன்றதே ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அதுவே முதல்ல ப்ரொஃபஷனல் என்விரான்மென்ட்ல தப்பான ஸ்டேட்மெண்ட். ரைட்டான ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? கரெக்ட்டா சொல்றேன் பாருங்க. கரெக்ட்டா சொல்றேன்னா, இந்த ப்ராடக்ட்ல, இந்த இடத்துல, இந்த கோடுல, இந்த மிஸ்டேக் வந்து இந்த இடத்துல நடந்தது. இவ்வளதான். இதுக்கு மேல அந்த இடத்துல பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்னா, அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்கணும். நீங்க ஃபங்கா யாருமே உட்கார வேணாம். ஏன்னா, இங்க எல்லாருமே தப்பும் பண்ணுவாங்க, ரைட்டும் பண்ணுவாங்க. ஆனா, ஓவரா தப்பு பண்ணா என்ன ஆகப் போகுது? பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லப் போறாங்க. நீங்க வேற இடத்துக்கு போகப் போறீங்க. போனா என்ன? அதனால ஏன் மனசு உடைஞ்சு என்னால தப்பில்ல, என்னால தப்பில்லைன்னு கவலைப்படுறீங்க? 2 நான் சொல்றேன். நீங்க ப்ரொஃபஷனல் என்விரான்மென்ட்ல எப்பயுமே வாழ்க்கையில் நான் சொல்றேன். எந்த ப்ரொஃபஷனல் என்விரான்மென்ட் எங்கேயுமே டிசிஷன்ஸ்லயும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் கண்டிப்பா தயாரா இருக்கணுங்க. இது 2 உங்களோட லைஃப்ப ரொம்ப நல்லா கொண்டு வரும். நீங்க பணத்துக்காக இது 2யும் சாக்ரிஃபைஸ் பண்ணிடாதீங்க. டிசிஷன்ஸ்க்கும், ரிஸ்க்கும் இந்த 2ம் நீங்க எப்பயுமே எடுக்கணும். இந்த 2யுமே நீங்க லைஃப்ல எடுக்க தயாரா இருந்துட்டீங்கன்னா, நீங்க சக்சஸ்ஃபுல் பெர்சனா வருவீங்க. ஆனா, நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, இதுதான் வந்து இதில சில விஷயங்கள் அடங்கியிருக்கு. இதில யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பசங்க அது இது எல்லாம் அவங்களுக்கும் அந்த குழந்தைங்க அது இது எல்லாம் இருக்கு. அப்ப இந்த டிசிஷன் அவங்களால எடுக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா? அது வந்து எவ்வளோ கஷ்டம். ப்ரொஃபஷ்னல் அத உங்கள வந்து மேனேஜர்ஸ் பாதுகாக்குறாங்க. உங்களோட எப்படி சொல்றாங்க. ஆனா, அதனால நம்ம என்ன ஆயிடுது, மேனேஜர்ஸோட நம்ம பேச வேண்டிய நிலைமைக்கு வரோம். கரெக்ட்டா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த நிலைமை வரக்கூடாதுன்னா, உங்க ஃபேமிலி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நீங்க ஒரு வழி பார்க்கணும். உங்களுக்கு சந்தோஷம் வரணும். அதுக்கு தான் நான் சொல்றேன், சைக்கியாட்ரிஸ்ட்ட பாருங்க. இந்த நிலைமை எல்லாமே வந்து சால்வ் பண்ணுறது ஒரு டாக்டரால் முடியும். உங்களோட ஆரோக்கியத்தை கொண்டு வர்றது வந்து உங்களோட டாக்டர் தான். ப்ரொஃபஷ்னல் என்விரான்மெண்ட்டையும் ஃபேமிலி என்விரான்மெண்ட்டையும் பேலன்ஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கன்சல்டன்ஸால் மட்டும்தான் முடியும். சரிங்களா? சரி, இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, அடுத்தது நான் என்ன சொல்கிறேன், ஆஃபீஸில் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். முதல் திங், நீங்கள் வந்து இதை மட்டும் கடைப்பிடிங்க. யார் என்ன பேசினாலும் இந்த டெவலப்பிங் இருக்குல்ல, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், எதையுமே பேசாதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் கோடிங் அடிக்காதீங்க, 2 மணி நேரம் வேலை செய்யுங்க, 3 மணி நேரம் வேலை செய்யுங்க, இல்லை செய்யவே செய்யலைன்னா கூட பரவாயில்ல. வாயை திறந்து எதையுமே பேச வேண்டாம். தப்பாகவும் பேச வேணாம், ரைட்டாகவும் பேச வேணாம், எதுவுமே பேச வேண்டாம். உங்களுக்கு பிடிக்கலையா அவங்க திட்டுறது, 1 வருஷம் பொறுத்துக்கோங்க. பல்ல கடிச்சிட்டு ஜூனியர் எம்ப்ளாயீஸ் வெளியில் வந்துருங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க பிஸ்னஸ் பீப்புள். நான் உங்களோட ரிசோர்ஸ்க்கு தான் சொல்கிறேன். ஒருவேளை அந்த பிஸ்னஸ் பீப்புள் இந்த ரிசோர்ஸ் அங்கே ஸ்டே பண்ணணும் தான் நினச்சாங்கன்னா இருங்க, இல்லைன்னா கிளம்புங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டோ நீங்கள் வாயை மட்டும் திறந்து எதையாவது சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் நல்லது சொன்னாலும் சரி, கெட்டது சொன்னாலும் சரி, அது வந்து உங்களை பாதிக்கும். நீங்கள் நல்லதும் செய்ய வேணாம், கெட்டதும் செய்ய வேண்டாம். வேலையும் செஞ்சால் செய்யுங்க, செய்யலைன்னா போங்க. அது உங்கள் இஷ்டம். ஆனால் வாயை மட்டும் திறக்காதீங்க, வேணவே வேண்டாம். புரிஞ்சிருச்சிங்களா? அதை பண்ணிவிடுங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இன்னொன்றும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, பேசணும்னு இருந்ததுன்னா உங்கள் வீட்டை பற்றியோ, இல்லை உங்களோட பர்சனல் விஷயத்தை பற்றியோ இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பேசாதீங்க. நீங்கள் பேச வேண்டியது எல்லாமே என்னன்னா,
அந்த மூவி நல்லா இருக்கு. வீட்லேயுமே கூட நீங்கள் இதை தான் பேச சொல்கிறாங்க சைக்காட்டிஸ்ட். வீட்டிலேயே கூட நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் பேசும்போது என்ன பேசணும்னா, இந்த மூவி நல்லா இருக்கு, இந்த ஆக்டர் நல்லா நடிச்சிருக்காரு, புரியுதுங்களா? இந்த ஃபைட்டு அருமையான ஃபைட்டு, இந்த சாங் அருமையான சாங்கு, இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த பேட்டிங்கில் இந்த சிக்ஸர் நல்லா இருந்தது அடித்த ஸ்டைலு, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஸ்கில் சம்மந்தப்பட்ட விஷயமும் சினிமாவில் இருக்கிற ஸ்கில்ஸ் அது இது இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசும்போது பிரச்சனைகள் வராது. அதுலேயே பிரச்சனை வரும். அதுதான் நான் சொல்கிறேன். எதையும் இதை கூட பேசிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு டவுன் த லைன் இருக்கிறத பேசாதீங்க, அது வேண்டாம். இதுக்கு மேலே இருக்கிற ஒரு லைன் ஸ்போர்ட்ஸு அது இது இந்த ஹாபீஸ்லாம் இருக்குல்ல, அதை பற்றி ஓரளவு பேசலாம். ஆனால் அதுலேயும் பிரச்சனை வருது. ஏன் வருது அப்படின்னா, பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அது. பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் நம்ம வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, அது ரெவின்யூ. ஒவ்வொரு நாளும் அவங்க ரெவின்யூவில் வச்சு தான் அவங்களோட ஷேர் வேல்யூ ஏறுது இறங்குது. வெளியில் பீப்புள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஷேர் வேல்யூ எது பெஸ்ட்டுன்னு. அதை வச்சு தான் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, எந்த கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்னு அவங்க டென்ஷனில் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அது கூட தப்புன்னு நினைக்கிறது அது கூட தப்பு தான். எல்லாமே தப்பு தான். அதனால் கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் இருக்குது. பிஸ்னஸ் சைடுலேயும் அவங்க வந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க உங்களுக்கு காசு கொடுக்க முடியும். அது அவங்க காசு கிடையாது, மக்களோட காசு. அவங்க ஷேர் வாங்கிறத வச்சு தான் உங்களுக்கு காசு சம்பளம் கொடுக்குறாங்க. அதனால் அஃபிஷியல் என்விரான்மெண்ட்டில் கூடுமான வரைக்கும் எதையுமே பேசாதீங்க. முடியலையா கம்பெனியை விட்டு வெளியில் வந்துடுங்க. ஒரு வருஷத்தில் வெளியில் வந்துடுங்க. பிஸ்னஸ் பீப்புள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த ரிசோர்ஸை தொடர்றதுக்கு நான் எதுவும் சதி பண்ணலை. நான் வந்து நல்லதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? மென்டலி உங்களுக்கு ஆரோக்கியமும் வந்துடும். ஒரு வருஷம் கழித்து வந்து நல்ல ரெஸ்ட் எடுங்க, வீட்டில் நல்லா தூங்குங்க, நல்ல என்ன உங்களுக்கு பாட்டு பிடிக்குமோ கேளுங்க, ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக ஒரு ப்ரொஃபைலை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்த கம்பெனிக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஒரு வேலையை பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கணும். ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் உங்களால் வேலை கண்டிப்பாக செய்ய முடியும். நான் ஆரோக்கியம் இல்லாமையே 22 வருஷம் வந்து 45 வயசு வரைக்கும் உடம்பு பிரச்சனையோடு வேலை செஞ்சுருக்கேன். ஆரோக்கியத்தை வர வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுருக்கேன். அப்போ ஆரோக்கியமாக இருக்கிற நீங்கள் எவ்வளோ வேலை செய்யலாம் சொல்லுங்கள். அதனால் மெயினாக நீங்களாக பிரச்சனையை க்ரியேட் பண்ணிக்காதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் நான் வந்து அனுபவிச்சிட்டேன் நிறையா. தேவையில்லாத பிரச்சனையை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஒரு வருஷம் ஒரு கம்பெனியில் நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்தாவே பிரச்சனை வருது. நம்ம இவ்வளோ பிரச்சனையை தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்தால் அப்போ இன்னும் எவ்வளோ பிரச்சனை வரும்? எந்த மனுஷனையுமே போய் கொஞ்சம் ஏதாவது நம்ம வந்து டார்ச்சர் தானே பண்ணுவாங்க. அவங்களும் டார்ச்சர் தானே பண்ணுவாங்க. அப்போ அது ஒரு பிரச்சனை தானே ஆகும். எதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. போங்க, வேலையை பாருங்கள், வாங்க, நிம்மதியாக இருங்க. அது மாதிரி முடிச்சிருங்க. வேண்டாம். ஜாலியாக இருங்க, ஃபேமிலியோடு ஜாலியாக இருங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருங்க, கம்பெனியை விட்டு வெளில வந்து ஜாலியாக இருங்க. கம்பெனிக்கு வந்து பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அது வேண்டாம். இதெல்லாம் நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் எதுக்கு தேவையாக இதை வச்சு சொல்லிக்கிட்டு எனக்கு என்ன பப்ளிசிட்டி? ஒரே ஒரு பப்ளிசிட்டி என்னென்னா, இந்த வீடியோவில் எல்லோரும் என்ன பார்ப்பாங்க, ஓகே யாருப்பா ஏதோ ஒரு பையன் நல்லா பேசிகிட்டு இருக்கான்னு பார்ப்பாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு எதுவும் கிடையாது இதில். ஓகேவா? 10 பைசா எனக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சரி இவனா ஓகே ரைட் முடிஞ்சு போச்சு. 4 பேர் பார்த்துட்டு ஓ வினோத் பரவாயில்லையே, சூப்பர், நல்லா பேசியிருக்காரு, அப்ரிஷியேட்டட், இல்லை நல்லா இல்லை, இது 2 தான் வரும். இதுக்கு மேலே எனக்கு இதில் ஒன்றும் கிடையாது. அவ்வளோதாங்களா? இது நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். நான் வந்து அந்த ஒரு வேலைக்கு நான் அங்கே இருந்தேன், இதெல்லாம் நடந்திருக்கும். கம்பெனிக்கு விசுவாசமாக இருக்கணும் கண்டிப்பாக. அந்த விசுவாசம் இல்லாமல் ஒரு எம்ப்ளாயி இருந்தான்னா அது வந்து எம்ப்ளாயியே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? கண்டிப்பாக ஒரு கம்பெனிக்கு ஒரு பையன் வேலை செஞ்சுருந்தான்னா, ஒருத்தர் வேலை செஞ்சுருந்தாருன்னா விசுவாசம் இருந்துருக்கும். ஒரு படத்துக்கு பேரே விசுவாசம்னு பேர் வச்சுட்டாங்க. அது வந்து முக்கியமாக அது நம்ம அஜித் படத்துக்கு வச்சாங்க. அது அப்படின்னா விசுவாசன்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது நமக்கு புரிஞ்சுக்கணும். அந்த விசுவாசன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் பேசிகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கம்பெனியில் வாயை திறக்காதீங்க, சரியா?
ஆனா நான் இன்னொன்னு சொல்றேன். 1 வருஷத்துல வெளியில வந்துருங்க. அதாவது நீ குவிட் பண்ணிடுங்க. பேப்பர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இருக்க சொன்னா இருங்க. உங்களோட சாய்ஸ். இதுதான் கிளவரான டிசிஷன். ஓகேவா? இன்னொன்னு சொல்றேன். நீங்களா போய் எனக்கு அத குடுங்க, எனக்கு இத குடுங்க, டிமாண்ட் பண்றது இதெல்லாம் வேணாம். நீங்களே டிமாண்ட் பண்ணுவீங்க. உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்கும். நீங்க டிமாண்ட் பண்ணுவீங்க. ஆனா 1 வருஷம் கழிச்சு அது உங்களுக்கே பிரச்சனை ஆயிடும். இன்னொருத்தன் பெரிய ஆள் உங்கள மேல வருவான். அப்ப உங்களுக்கு பிரச்சனை வரும் அந்த டாப் லெவல்லேருந்து. இவ்வளோ பிரச்சனை அடங்கியிருக்கு. அதனால எதுவுமே பண்ணாதீங்க. எல்லாமே நீங்க செய்யுங்க. உங்களுக்கு கிடைக்கும். அது வரும். வர வேண்டிய நேரத்தில வரும். பணத்துக்காக வேலை செய்யாதீங்க. வேலைய செய்யுங்க, வாங்க. வேலைய செய்யுங்க, வாங்க. வரத வாங்கிக்கோங்க. கம்பெனிலயும் பிசினஸும் பெரிய ஆள் கிடையாது. நீங்களும் பெரிய ஆள் கிடையாது. எல்லாருமே சரிசமமான மனுஷங்க. கடவுள் மட்டும் தான் பெரிய ஆளு. இந்த மாரி வாழ்க்கைய தள்ளினா எல்லாமே நல்லா போகும். தேவையில்லாம வாய திறக்காதீங்க ஆஃபீஸ்ல. தேங்க் யூ.